ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் வீட்டில் சப்பாத்தி மாவு மிச்சமானால் கூட இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் மாவு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்த மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் மெலிசா. இப்போது இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ரெண்டையும் தேய்ச்சிட்டு ஆல்ரெடி தேய்ச்சது மேலே இன்னொன்று வச்சு இது மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம கார்னரெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்திக்கும் இன்னொரு சப்பாத்திக்கும் நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் வேணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், குடமிளகா சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்ச அந்த சப்பாத்தியோட இதில் வச்சுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் வச்சுருக்கேன். இது வச்சா வைக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி இதை நம்ம மடித்து எடுத்துக்கலாம். மடிக்கும் போது கொஞ்சமாக மட்டும் தண்ணியை அப்ளை பண்ணிக்கோங்க. அது நல்லாவே ஒட்டிடும். இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு பேனில் அதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப எண்ணெய்லாம் தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சது இதில் போட்டுட்டு மேலே எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக பப்ஸு மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம எக்கெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கட் பண்ணும்போது நமக்கு லேயராக வரும். இப்போ நம்மளோட டேஸ்டி அண்டு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.